பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவருக்குள் ஆமேன் என்று இருக்கிறதேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. மகனே மகளே, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எங்க இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. அது நம்ம கிட்ட தரத்துக்கு ஏசப்பா தயாரா இருக்காரு. அவருடைய வாக்குத்தத்தம் என்னன்னு தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளையா நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரவனா மாறதுக்கு தான் ஏசப்பா நம்மள அழைச்சிருக்கிறாருங்க. ஏசப்போடைய உன்னதமான ஊழியத்தை இந்த உலகத்துல நம்ம செய்யற பிள்ளையா இருக்கணும். ஆனா நமக்கு தேவையான காரியங்கள் நன்மைகள் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். நான் இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்கு வீடு தேவை, காரு தேவை, பைக்கு தேவை, உங்களுக்கு நல்ல வேலை தேவை, உங்க குடும்பத்துல நல்ல காரியங்கள் தேவைப்படுது, உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், உங்க காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படணும், உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுங்க. ஆனா அது எல்லாமே சந்திக்கப்படணும்னா நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். என்னன்னா, நீங்க ஏசப்பாக்கு உண்மையா வாழ்ற ஒரு பிள்ளையா நீங்க இருக்கணுங்க. ஏசப்பா உங்களை உயர்த்துறதுக்கு தயாரா இருக்காரு. ஆண்டவர் இன்றைக்கு கூட உங்களை உயர்த்துவாரு. ஆனா ஆண்டவருக்கு உண்மையா நீங்க வாழ்ந்து அவருக்கு உண்மையா அவருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை நீங்க உண்மையா செய்யும்போது அதற்கான பலனை இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. ஏற்ற காலத்துல தேவன் நம்மளை உயர்த்தும்படிக்கு நம்ம என்ன பண்ணுமா? அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணுமாமா. வெயிட் பண்ணுங்க. ஆண்டோட வாக்குத்தத்தங்களை சுந்தரிக்க பாத்திரவனா மாறுவீங்க. நீங்க நினைச்சுன்னு இருக்க எதிர்பார்க்கிற அந்த காரியங்கள் தடையில்லாம நடக்க போகுது. தேவன் வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. ஆமென் என்றுனா அப்படியே ஆக போகுது. நிச்சயமா நடக்கும். கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களுக்காக செய்ய போறாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.